ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 352. இதில் துரோணரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பரத்வாஜ மகரிஷியின் மகனாக இருந்தவர் துரோணர். சிறந்த வீரனாக விளங்க வேண்டுமென விரும்பிய துரோணர் அக்னிவேயர் என்பவர் இடத்தில் வில் வித்தை, வாள் வித்தை முதலியவற்றில் பயிற்சி பெற்று வந்தார். அவருடன் துருபதன் என்ற இளவரசனும் அஸ்திர பயிற்சிகளை பெற்று வந்தான். சிறந்த நண்பர்களாக இருவரும் விளங்கினார்கள். துருபதனும் மற்றும் துரோணரும் நட்பின் இலக்கணமாக திகழ்ந்த துருபதன் ஒரு நாள், நான் அரசனாக ஆன பின்பு எனது ராஜ்யத்தில் பாதி உனக்கு தருகிறேன் என சூளுரைத்தான். துருபதனின் வார்த்தைகளை கேட்டு துரோணர் மன மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தார். சிறந்த தோழர்களாக அவர்கள் இருவரும் திகழ்ந்தார்கள். கிருபரின் சகோதரி கிருபி, துரோணர் அவளை மணந்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமா என பெயரிட்டார்கள். மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்த துரோணர் குழந்தைக்கு அளிக்க பால் வாங்கவும் பொருள் இல்லாமல் இருந்தார். குருகுல வாசத்தின் போது தன்னுடன் நட்பு கொண்டு இருந்த துருபதன் பாஞ்சால தேசத்து அரசனாக இருப்பதை அறிந்த துரோணர் அவனது உதவியை நாடிச் சென்றார். துருபதனின் பாஞ்சால தேசத்தை அடைந்தார். இப்பொழுது ராஜ்ய சபையில் துருபதன் ராஜாவாக அரியணையில் வீற்றிருந்தான். அவரை நோக்கி புன்னகைத்தபடி துரோணர் சென்றார். ஓ நண்பா, நலம்தானா என நட்பு உறவுடன் விசாரித்தார். துரோணரின் வறிய தோற்றத்தை முக சுளிப்புடன் நோக்கிய மன்னன் துருபதனோ துரோணரை யார் நீ என வினவினான். இப்பொழுது துரோணர் இளமை காலத்தில் இருவரும் பழகியதை பற்றியும் ஆழ்ந்த நட்பு கொண்டு இருந்ததை பற்றியும் ஆர்வத்துடன் கூறினார். இளமையில் கொண்ட நட்பை நினைத்து வந்தாயா? இன்று நான் அரசன், நீ ஒரு சாதாரண குடிமகன். உனக்கும் எனக்கும் இடையிலே நட்பு என்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது என பலவாறாக பேசி துரோணரை துருபதன் அவமதித்து விட்டான். ராஜ்ய சபை நடுவே தம்மை அவமதித்த துருபதனை போரில் வென்று கைதியாக்குவேன் என துரோணர் சபதம் செய்துவிட்டு சபையில் இருந்து சென்று விட்டார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் பாண்டவர்களும் கௌரவர்களும் பூந்தோட்டத்தில் பந்து ஆட்டம் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். பந்தை அர்ஜுனன் வேகமாக அடித்ததும் பந்து அங்கு இருந்த கிணற்றில் விழுந்துவிட்டது. தர்மர் பந்தை எடுக்க முயன்றபோது அவரது கை விரலில் இருந்த மோதிரம் கலன்று கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. பந்தையும் மோதிரத்தையும் எவ்வாறு வெளியே எடுப்பது என அவர்கள் யோசித்தபடி நின்றார்கள். சற்று தூரத்தில் நின்றபடி அவர்களே பார்த்து கொண்டு இருந்த துரோணர் அவர்களை நோக்கி வந்து சேர்ந்தார். கிணற்றில் விழுந்ததை எடுக்கும் அளவு வித்தை பயிலவில்லையா என அவர்களை கேட்டார். பின்பு கிணற்றின் அருகே காய்ந்து கிடந்த சில குச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் போட அவை எல்லாம் சேர்ந்து நீண்ட குச்சியாகி பந்திலை குத்தி வெளியே வந்துவிட்டது. பின்பு துரோணர் கிணற்றுக்குள் அம்பை எய்து மோதிரத்தையும் வெளியே எடுத்து கொண்டு வந்து சேர்த்தார். துரோணரின் செயல்களைக் கண்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் வியந்து நின்றார்கள். தாங்கள் யார் என அறிந்து கொள்ளலாமா என தர்மர் மிகுந்த வினயத்துடன் கேட்டார். இங்கே நடந்ததை உங்கள் பாட்டனார் இடம் சென்று சொல்லுங்கள், அவர் நான் யார் என்பதை கூறுவார் என்றார். அரசகுமார்கள் ஓடிச் சென்று முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பீஷ்மரிடம் பூந்தோட்டத்தில் நடந்ததை கூறினார்கள். பீஷ்மர் அவர்தான் துரோணர் என்றார். பின்பு பீஷ்மர் துரோணரை அழைத்து வருமாறு கூறினார். துரோணரும் பீஷ்மரை காண வந்தார். பீஷ்மர் அவரிடம் தமது உள்ளக்கிடங்கை கூறினார். பின்பு துரோணர் அரச குமாரர்களுக்கு போர் பயிற்சி அளிக்கும் குருவாக விளங்கினார்.
அரச குமாரர்களுக்கு அஸ்திர பரீட்சைகளை எல்லாம் கற்றுத்தந்து அவர்களை வித்தைகளில் தேர்ந்தவராக்கி முடிவில் அரச குமாரர்கள் தங்கள் குருதட்சணை வழங்குவது வழக்கம். அத்தருணத்தில் துரோணர் அவர்களிடம் கூறலானார், ஓ சீடர்களே, என்னை அவமதித்த துருபதனை போரில் வென்று என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதுவே நான் உங்களிடம் வேண்டும் குருதட்சணையாகும் என்றார் அவர். துரோணரின் மொழிகளை கேட்டு அரசகுமாரர்கள் பாஞ்சால நாட்டை நோக்கி சென்றார்கள். முதலில் சென்ற கௌரவர்கள் துருபதனிடம் போரிட்டு தோற்று ஓடி வந்து விட்டார்கள். பின்பு அர்ஜுனன் படையுடன் சென்றான். துருபதன் உடன் கடுமையாக போர் புரிந்து வென்றான். பின்பு துருபதனை கைது செய்து அழைத்து வந்து குருவின் முன்னால் கொணர்ந்து நிறுத்தினான். தனக்கு முன்னால் தலை கவிழ்ந்து நின்ற துருபதனை கண்டதும் துரோணரின் மனம் மகிழ்ந்தது. தாம் அடைந்த அவமானங்கள் அகன்று விட்டன என உள்ளம் குளிர்ந்தார். ஓ துருபதா, அன்று உன் நட்பை நாடி உன் நாட்டிற்கு வந்தபோது சரி சமமாக இருப்பவர்கள் இடையே தான் நட்பு நிலவ முடியும் என என்னை அவமானப்படுத்தினாய். இன்று உன்னுடைய பாஞ்சால நாடு என் வசம் இருக்கின்றது. நீ நாடு இழந்தவன். உன்னோடு நட்பு கொள்ளவே நான் விரும்புகின்றேன். அதற்காகவே உனக்கு பாதி ராஜ்யத்தை அளிக்கிறேன் என கூறி துருபதனுக்கு பழைய நினைவை வரவழைத்து பாஞ்சால தேசத்தில் பாதியை தந்து அனுப்பினார். அன்று துருபதன் கூறிய வாக்கை இன்று துரோணர் நிறைவேற்றி காட்டினார். இப்பொழுது துரோணரின் மீது துருபத மன்னன் கோபம் கொண்டு இருந்தான். தனக்கு துரோணர் அவமானம் இழைத்துவிட்டதாக கருதினான். அந்த அவமானத்தை போக்க வழி என்ன யோசித்தான். ஆன்றோர்களிடம் ஆலோசனை கேட்டான். துரோணரை வெல்ல வேண்டுமென்றால் ஒரு வீரனை பெற வேண்டும். அவ்வாறு வீரனை பெறுவதற்கு யாகம் ஒன்று நிகழ்த்த வேண்டும் என்பதாக ஆன்றோர்கள் ஆலோசனை தெரிவித்தார்கள். இப்பொழுது துருபதன் யாகத்திற்கான ஏற்பாடுகளில் முனைந்தான். துரோணரை வெல்வதற்கு ஒரு வீரமகனும் அர்ஜுனனுக்கு மாலையிட ஒரு மகளும் வேண்டும் என்பதே யாகத்தின் நோக்கமாக இருந்தன. யாகத்தில் இருந்து வீர மகனாக திருஷ்டும்னன் தோன்றினான். பின் யாகத்தில் இருந்து துருபதன் மகளாக தோன்றியதால் திரௌபதி என அவள் அழைக்கப்பட்டாள். திரௌபதியால் சத்திரிய குலத்துக்கு தீங்கு நேரும் என அவள் தோன்றிய பொழுது அசரீரி முழக்கமும் கேட்டது. இப்பொழுது வானிலிருந்து பூமாரி பொழிந்தன. யாகத்தில் தோன்றிய திருஷ்டத்யும்னனுக்கும் திரௌபதிக்கும் தேவர்களின் வாழ்த்து பூமாரியாக பொழிந்தன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஹில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.